குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 21வது பாடல். வாசிதனை பார்த்து மகிழ்ந்து உனைத்தான் போற்றாமல் காசிவனை போய் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே. வாசி அப்படின்னா பிராணாயாமம், அழுத்தேன் அப்படின்னா வருந்தினேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உயிர்ப்பை முறைப்படுத்தி தெளிவடைந்த உள்ளத்தில் உன்னை பார்த்து மகிழ்ந்து வணங்காமல் உன்னை வெளியே காணுவதற்கு காசிவரை சென்று கால் வருந்த பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. கருவிகள் 96 கலந்து விளையாடினதை இரு விழியால் பாராமல் ஈடழிந்தேன் பூரணமே. ஈடழிந்தேன் அப்படின்னா கெட்டேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, 96 தத்துவங்களிலும் அவற்றுள் கலந்த இயக்கிய இறைவனை 2 கண்களினால் காணாமல் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல்மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே. அழுத்தேன் அப்படின்னா நொந்தேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ என் உடலுக்குள் நின்று உலவியதை நான் பார்க்காமல் உன்னை வெளியே காண்பதற்கு கடலை தாண்டியும் மலைகளில் திரிந்தும் கால் நொந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. எத்தேச காலமும் நாம் இரவாதிருப்பமென்று உற்றுணைத்தான் பாராமல் உருவழிந்தேன் பூரணமே. தேசம் அப்படின்னா நாடு, உற்று அப்படின்னா கூர்ந்து, உருவழிந்தேன் அப்படின்னா இயல்பு அழிந்தேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் இறக்காமல் நிலைத்திருப்போம் என்று என் அறியாமையால் நினைத்து ஆணவம் கொண்டு உன்னை கூர்ந்து உணர்ந்து காணாமல் என் இயல்பு அழிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. எத்தனை தாய் தந்தை இவர்களிடத்தே இருந்து பித்தனாய் யானும் பிறந்திருந்தேன் பூரணமே. பித்தன் அப்படின்னா பைத்தியக்காரன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நான் எத்தனை முந்தைய பிறவிகளில் எத்தனை தாய் தந்தையரிடத்தில் இருந்து பிறந்து காம மயக்கத்தால் பித்தனாகி வாழ்ந்து பயனின்றி இறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. பெற்று அழுத்தாள் தாயார் பிறந்து அழுத்தேன் யான் ஒன்றன் பொற்றுணைத்தாள் தந்து புகழருள்வாய் பூரணமே. அழுத்தாள் அப்படின்னா சலிப்படைந்தாள். பொற்றுணைத்தாள் அப்படின்னா பொன் துணைத்தாள், அதாவது துணையாக இருக்கும் இறைவனின் பொன்னான திருவடிகள். புகழருள்வாய் அப்படின்னா அடைக்கலம் அருள்வாய். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, தாயானவள் என்னை பெற்று சலிப்படைந்து போனால் நானும் பிறந்து சலிப்படைந்து விட்டேன். எனவே நீ உன் பொன்னான திருவடிகளை தந்து அடைக்கலம் அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. உற்றார் அழுது அழுத்தார் உரன்முறையார் சுட்டு அழுத்தார் பெற்று அழுத்தார் தாயார் பிறந்து அழுத்தேன் பூரணமே. உற்றார் அப்படின்னா சுற்றத்தினர், உரன்முறையார் அப்படின்னா ஆண்கள். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் உறவினரான பெண்கள் என் இறப்பை எண்ணி அழுது சலித்தனர். ஆண்கள் என் உடலை சுட்டு சலித்தனர். தாயார் என்னை பெற்று உடல் சலித்தால் யானும் பிறந்து அழுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. பிரம்மன் படைத்து அழுத்தான் பிறந்திருந்து நான் அழுத்தேன் உரமுடைய அக்னி தான் உண்டு அழுத்தான் பூரணமே. உரம் அப்படின்னா ஆற்றல். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, முற்பிறவிகளில் நான்முகன் என்னை படைத்து சலித்தான். நானும் பிறந்தும் இறந்தும் சலிப்பு அடைந்தேன். ஆற்றல் படை
படைத்த நெருப்பு கடவுளும் என் உடலை உண்டு சலிப்பு கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. 84 நூறாயிரம் சனனமும் சனித்து புண்பட்டு நானும் புலம்பினேன் பூரணமே. சனனம் அப்படின்னா பிறப்பு, சனித்து அப்படின்னா பிறந்து, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, யான் 84 நூறு ஆயிர வகைப்பட்ட எல்லா பிறப்புகளிலும் பிறந்து மனம் புண்பட்டு புலம்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் இழந்தேன் பூரணமே. அறியாமல் அப்படின்னா அறியாதபடி, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, யான் அறியாதபடி நீ என்னுள் இருக்க நான் உன்னை அறிந்து கொள்ளாமலேயே பல உடல்களை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 31வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.